இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் எப்படி இருந்தது? அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியத்துவம் பெற்றதா நீங்க பாக்குறீங்க? நிச்சயமாக சட்டப்பேரவையை பொறுத்தவரை 4 மணி நேரம் நடிகராக வந்து முதலமைச்சராகக்கூடிய விஜய் தண்ணீர் குடிக்க கூட எழுந்துச்சு செல்லவில்லை. அந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்தார் சட்டப்பேரவை. அதாவது நம்ம உள்ள இருந்தும் அவர் என்ன பண்றாரு நம்ம பார்த்தோம். அதாவது அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தார். ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக உறுப்பினர் வந்து பதவி இருக்கும்போது ஜெயலலிதா படத்தை நோக்கி வணங்கினார். ஆனால் ஜெயலலிதா படம் யாருக்கு பக்கத்தில் இருக்கிறது சொன்னா விஜய் கும்பிடுவது போன்றுதான் தெரியும். ஆனால் விஜய்க்கு பின்னால் இருப்பது ஜெயலலிதாவுடைய புகைப்படம். அதே போல விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய படம், பெரிய படம் யாருன்னா கலைஞருடைய படம் இருக்கிறது. எனவே இந்த பக்கம் திமுகவினர் வரும்போது சிலர் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்தை வணங்குவார்கள். என்ன நடக்கிறது என்று பார்ப்பார். இங்க பின்னாடி என்னென்ன படங்கள், ஒரு கட்டத்தில் அவர் என்ன பார்த்தாருன்னா சுத்தி முத்தி எத்தனை படங்கள் இருக்கிறது. திருவள்ளுவர் படம் இருக்கிறது, அண்ணாவுடைய படம் இருக்கிறது, கலைஞர் கருணாநிதி, ராமசாமி படையாச்சியார், அதே போல பழைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உடைய காயிதே மில்லத்துடைய படம் இருக்கிறது, இதையெல்லாம் பெரியாருடைய படம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தார் உன்னிப்பாக பேரவையில். ஏனென்றால் முதல் முறையாக அவர் சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார். இதையெல்லாம் உற்று பார்த்தார். அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் அண்ணாவுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வணங்கினார்கள். ஆனால் அந்த பக்கத்தில் எதிர்க்கட்சியில் இருந்தார்கள். என்னடா இது எதிர்க்கட்சியை நோக்கி கும்பிடுகிறார்கள் என்று பார்த்தால், ஆனால் அங்க பின்னாடி இருப்பது அண்ணாவுடைய புகைப்படம். அதே போல விஜய்க்கு கும்பிடுவது போன்று தெரியும், ஆனால் விஜய்க்கு பின்னால் இருப்பது ஜெயலலிதா புகைப்படம். ஏனென்ற சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்களுடைய புகைப்படங்கள் இங்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் முற்று கவனித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் குறித்து உன்னிப்பாக கவனித்தார். சட்டப்பேரவை செயலகம் எப்படி செயல்படுகிறது, சட்டப்பேரவை செயலாளர் என்றால் யார், அதே போல மற்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அதாவது சில சான்றிதழ்களை சில பேர் கொண்டு வரவில்லை, அதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்தார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் ஆனந்திடம் ஏன் சான்றிதழை கொண்டு வரவில்லை, இது போன்று எந்த ஒரு டென்ஷனும் ஆகாமல் அமைதியாக ஒரு நிபந்தமாக இருந்தார். அதே மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாவது பதட்டமானார்கள். குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் சான்றிதழை மாற்றி கொண்டு வரும்போது தலவாய் சுந்தரம் போய் நேரடியாக ஸ்பீக்கர் செக்ரட்டரி கேட்டு ஏங்க எங்க இது ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி போராடினாரு. திமுகவில் இருக்கவங்களும் போராடினாங்க. ஆனா வந்து அவர்கள் அமைதியாக அமர்ந்து விஜய் கவனித்தார். ஒரு வட்டத்தில் மட்டும் என் ஆனந்த் வந்து காதில் ஏதோ ஒன்று சொன்னார். அதே போல செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா எல்லாம் ஒரு தனியாக டிஸ்கஷன் செய்தார்கள். அதற்கு பிறகு என் ஆனந்த் மட்டுமே முதலமைச்சர் விஜயை தொடர்பு கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறார். அவர் காதில் ஏதோ சொன்னார், அதற்கு ஓகே என்று சொன்னார். அப்புறமாக கொஞ்ச நேரம் கழித்து தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார், தண்ணீர் வாங்கி குடித்தார். மற்றபடி அவர் 4 மணி நேரமும் ஒரே இடத்தில் இருந்தார். ஒரு சில பேர் மட்டும் எந்திரிச்சார். குறிப்பாக ஜேசிடி பிரபாகர் வந்திருக்கும் போது எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். அதே போல தற்போது எடப்பாடி பழனிசாமி வெளியில் கிளம்புகிறார். அவர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறார்கள் செய்தியாளர்கள். நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர் வந்து எதற்கும் பதில் சொல்லாமல் செல்கிறார். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், அதாவது தமிழக சட்டப்பேரவையில் திமுகவும் அதிமுகவும் அருகருகே இருந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. ஒரு காலத்தில் இவர்கள் எதிரும் புதிருமாக இருப்பார். இவர் ஆளுங்கட்சி என்றால் அவர் எதிர்கட்சி, இவர் எதிர்கட்சி என்றால் அவர் ஆளுங்கட்சியா இருப்பார்கள். உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தாமதமாக பேரவைக்கு வந்தால் 2ஆம் வரிசையில் இருந்தார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தான் அவர்கள் எம்எல்ஏக்கள், நாளையிலிருந்து தான் அவர்களுக்கு இருக்கை ஒதுக்கப்படும். அகரவரிசைப்படியில் எந்த சீனியர், ஜூனியர், முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் என்றெல்லாம் இருக்கைகள் ஒதுக்கப்படும். அதாவது முதல் வரிசையில் திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சிகள் அமர்ந்து விட்டார்கள். 2வது வரிசையில் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அருகில் திமுக எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். இது சட்டப்பேரவை வினோதமான ஒரு சட்டசபையாக இருந்தது. அதே போல திமுக, காங்கிரஸ், அதே போல அதிமுக, திமுக என எதிர்கட்சிகள் வரிசையில் அனைத்து தமிழகத்தினுடைய பெரிய கட்சிகள் அனைத்தும் புதிதாக தோன்றிய ஒரு கட்சி ஆளுங்கட்சி வரிசையில் இருந்தது. அதே போல நம்ம விசித்திரமா பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ வந்து வன்னியரசு வந்து ஆளுங்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தார். அதே போல காங்கிரஸில் ஒரு சில பேரும் ஆளுங்கட்சி வரிசையில் அமர்ந்ததையும், அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்ந்த எம்எல்ஏக்களும் ஆளுங்கட்சி அமரக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். நாளை தான் அவர்கள் எதிர்கட்சியில் இடம் ஒதுக்கப்பட்டு அமர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருப்பதி, ரொம்ப முக்கியமா நாளைக்கு வந்து சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதற்கு ஏதேனும் போட்டி இருக்கிறதா? நமக்கு செய்திகள் கிடைத்தது, சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் போட்டியிட மனு செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து திருச்சி துறையூரை சேர்ந்த ரவிசங்கர் துணை சபாநாயகராக போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். எதிர்த்தரப்புல இருந்து ஏதேனும் போட்டி இல்லை மனு செய்திருக்கிறார்களா? அந்த தேர்தல் எப்படி நடைபெற இருக்கிறது? திருப்பதி, நீங்கள் இப்ப தற்போது நடைபெற நிகழ்வுகளை நம்ம உன்னிப்பாக கவனித்தால் நாளை நடைபெறக்கூடிய தேர்தலுக்கும் இன்றைய ஸ்டாலின் விஜய் சந்திப்பிற்குமே ஒரு தொடர்பு இருக்கும் என்று சொல்லலாம். இன்றைக்கு விஜய் கூட கேட்கலாம் முன்னாள் முதலமைச்சரை பார்த்து, நீங்கள் போட்டி வேட்பாளரை நிறுத்தாதீர்கள், இது ஒரு, அதாவது போட்டியின்றி ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கூட கேட்கலாம். ஏனென்று சொன்னால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் திமுக ஒரு வேட்பாளரை போட்டால், குறிப்பாக
முதலமைச்சரை தான் ஆதரிக்கவில்லை, திமுக போடக்கூடிய வேட்பாளரை தங்கம் தென்னரசுவை நிறுத்தினால் அதிமுகவும் திமுகவும் ஆதரித்து விட்டால், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிவிட்டால் அவர் ஸ்பீக்கர் ஆகி விடுவார். எனவே இது ஒரு பெரிய சக்கலாகிவிடும். ஆளுங்கட்சி ஒரு பக்கம், ஸ்பீக்கர் ஒரு பக்கமாக இருப்பார். எனவே இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக கூட ஸ்டாலினிடம் போய் விஜய் கேட்கலாம், நீங்கள் வேட்பாளரை யாரும் நிறுத்தாதீர்கள், போட்டியின்றி ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அது முக்கியத்துவம் பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த தேர்வு என்பது எப்படி நடக்கும்? சட்டப்பேரவை ஸ்பீக்கர் சபாநாயகரோட தேர்வு அப்படின்றது எப்படி நடக்க போகிறது? பொதுவாக எப்படி நடக்கும்? அதோட நடைமுறை என்ன, வழக்கமான நடைமுறை? இன்றைக்கு எம்எல்ஏக்களுக்கு சட்ட ரீதியாக அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. நாளை அவர்கள் வாக்களிக்க தயாராகி விடுவார். நாளை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடிய பிறகு சட்டப்பேரவை நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருக்கும் சபாநாயகர் தேர்வு மட்டுமே இருக்கும். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியும் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று குறிப்பாக பேரவை செயலாளர் சீனிவாசன் அறிவிப்பார். அதற்கு பிறகு அவை காவலர்கள் முழுவதுமாக அவையுடைய வாயில்களை குறிப்பாக தேர்தல் நடைபெறக்கூடாது, யாரும் உள்ளே செல்லக்கூடாது, வரக்கூடாது என்பதால் அவை நடவடிக்கைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா திரை சீலைகள் இட்டு மூடப்படும். குறிப்பாக ஜேசிடி பிரபாகர் இந்த ஆளுங்கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படும். அதற்கு ஜேசிடி பிரபாகரை ஆதரிப்போர் எத்தனை பேர் என்று சட்டப்பேரவையை 6ஆக பிரிப்பார்கள். 234 பேரை 6ஆக பிரித்து டிவிஷன் வாரியாக இந்த தேர்தல் நடைபெறும். முதல் டிவிஷனில் ஜேசிடி பிரபாகரை ஸ்பீக்கராக ஏற்றுக்கொள்வார்கள் எத்தனை பேர் என்று கேட்பார்கள். எண்ணி கணித்தல் என்று சொல்வார்கள். சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர் தான் இந்த எலெக்ஷனை நடத்துவார். அவர் குறிப்பெடுத்துக் கொள்வார். உதாரணமாக முதல் டிவிஷனில் 30 பேர் ஆதரவாகவும் 2 பேர் எதிராகவும் சொன்னால் ஆதரவாக 30, 2 எதிர்ப்பு என்று எழுதிக் கொள்வார். இதே போன்று 6 டிவிஷன்லையும் எண்ணி கணித்தல் என்று சொல்வார்கள். அந்த தலைகளை எண்ணி கணக்கிடக்கூடியதான் எண்ணி கணித்தல் என்று ஒரு முறை இருக்கிறது சட்டப்பேரவை விதிப்படி. எனவே அந்த 6 டிவிஷன்லையும் எந்திரிச்சு யாரெல்லாம் போறோம் கடைசியா கணக்கு போடுவாங்க. ஜேசிடி பிரபாகருக்கு ஆதரவாக எத்தனை வாக்குகள், ஜேசிடி பிரபாகருக்கு எதிராக இத்தனை வாக்குகள், எனவே ஜேசிடி பிரபாகர் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிப்பு வரும். அவருக்கு போதிய நம்பர்கள் 118 என்ற நம்பிக்கை கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதுவும் சிங்கிள் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள். அதாவது இதற்கு 3/2 பங்கு மெஜாரிட்டி தேவையில்லை. அதாவது எப்படி முதலமைச்சருக்கு தேவையான எண்ணிக்கை தேவைப்படுகிறதோ அதே போன்று நம்பர் 118 என்ற எண்ணிக்கை இருந்தால் போதும். ஆனால் சபையில் தற்போது 233 பேர் தான் இருக்கிறார்கள். எனவே 117 பேர் இருந்தால் போரும். அதே போல எதிர்த்தரப்பிலும் ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு எதிர்த்தரப்பிலும் 117 ஓட்டு வந்தாக்கா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சபாநாயகர் வாக்களிக்க உரிமைப்படும். அதாவது டை வந்தா மட்டும்தான் 117 117 என்று நம்பர்ஸ் வந்தா மட்டும்தான் டை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சபாநாயகர் ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் கிடைக்கும். ஆனால் மற்றபடி நமக்கு கிடைத்த வரை ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இருபெரும் திராவிட கட்சிகள் தான் கிளவராக வேட்பாளர்கள் நிறுத்துவார்கள். ஆனால் புதிதாக வந்திருக்கூடிய விஜயும் ஜேசிடி பிரபாகர் என்பவரை நிறுத்தி இருப்பதன் மூலம் அவர் ஒரு கிறிஸ்டின் சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர். எனவே அவரை ஆதரிக்க வேண்டிய சூழல் திராவிட கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு ஷெட்யூல்டு பிரிவை சேர்ந்தவர் துறையூர் தனி தொகுதியில் போட்டியிட்ட ஒரு இளைஞருக்கு துணை சபாநாயகர் கொடுத்திருக்கிறார். எப்படி எம்ஜிஆர் 1977 முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது துணை சபாநாயகர் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் திருநாவுக்கரசருக்கு கொடுத்தார்கள். அவர் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரெல்லாம் ஆகி எம்பி எல்லாம் ஆகி ஓய்வு பெற்று விட்டார். அதாவது 27 வயதில் ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் கொடுத்தார் எம்ஜிஆர். அதே போன்று ஒரு இளைஞர் துறையூர்ல காங்கிரஸை தோற்கடித்த வேட்பாளருக்கு துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஜோசப் விஜய். இதன் மூலமாக பல அரசியல் கணக்குகளையும் தொடங்குகிறார். ஏற்கனவே தனபால் ஷெட்யூல்டு பிரிவை சேர்ந்தவர், அவரை ஸ்பீக்கராக ஆக்கினார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதற்கு பிறகு ஒரு ஷெட்யூல்டு பிரிவை சேர்ந்தவர் யாரும் வரவில்லை. எனவே துணை சபாநாயகராக கொண்டு வந்திருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதியும் துணை சபாநாயகருக்கு விபி துரைசாமியை குறிப்பாக ராசிபுரம் எம்எல்ஏவாக தற்போது அவர் இதில் இருக்கிறார், பாஜகவில் இருக்கிறார், அவரை கொண்டு வந்தார். இது போன்ற பல வரலாறுகள்லாம் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் ஏற்கனவே தனபால் போன்றவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அவையை நடத்தினார்கள். அதற்கு பிறகு அப்பாவு நடத்தினார். எனவே ஒரு தமிழ்நாடு ஒரு சமூக நீதி ஸ்டேட் என்று சொல்வார்கள். ஷெட்யூல்டு பிரிவை சேர்ந்தவர் முக்கியமான இடத்திற்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை சாதுரியமாக தமிழக வெற்றி கழகம் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. திருப்பதி இல்ல ஒரு ஸ்பெகுலேட்டிவான கேள்வி, ஒருவேளை சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தேர்வு செய்யப்படுவார்கள் என்று எடுத்துக்கொண்டமே ஆனால் துணை சபாநாயகர் திமுகவிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது.
நம்ம திமுக உறுப்பினர்களிடம் பேசும் பொழுது நாங்கள் அனைத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம், எதிலும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். நீங்கள் பார்க்கலாம். அதே போல இது ஒரு முக்கியமான அவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான மேண்டேட் கிடைக்கவில்லை. எனவே எதிர்ப்பு தேவையில்லாமல் துணை சபை அதற்கு அதிமுக ஆதரித்தால் அது வேறு மாதிரியான நிலைப்பாடு ஏற்பட்டுவிடும். அதிமுக ஆதரித்து விட்டது, திமுகவை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஆதரித்து விட்டது, காங்கிரஸ் எதிர்த்து விட்டது என்பன போன்ற விவாதங்களுக்கு தொடர்கதை ஆகிவிடக் கூடாது. ஏற்கனவே முதல் நாளிலே ஸ்டாலின் சொல்லிவிட்டார், இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம், இடையூறாக இருக்க மாட்டோம், குறிப்பாக அவர்களை என்ன கண்காணிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது துணை சபாநாயகருக்கு கூட நிறுத்த மாட்டார்கள் என்று இதே நீங்கள் சொன்னது போல துணை சபாநாயகருக்கும் தேர்தல் இதே போன்று நடத்தப்படும். இதற்கும் 117 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. அதையும் தற்காலிக சபாநாயகர் தான் நடத்துவார். நீங்கள் சொன்னது போல சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்யவிட்டால் அவரை சட்டப்பேரவை வாயிலில் இருந்து முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் அழைத்து வர வேண்டும். அதாவது விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்பீக்கரை அழைத்து வந்து அவருடைய இருக்கையில் அமர வைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான நடைமுறை. இந்த காட்சியை இதுவரை யாரும் தமிழக சட்டமன்றத்தில் பார்த்திருக்க மாட்டார்கள். அதாவது 2031 விஜய் வெர்சஸ் உதயநிதி என்று சொல்லக்கூடிய நிலையில் 2 தலைவர்களுமே ஜேசிடி பிரபாகரை அழைத்து வர வேண்டும். இதில் ஒரு ஒற்றுமை என்று சொன்னால் முன்னாள் முதலமைச்சர் போட்டியிட்ட 1000 விளக்கு தொகுதியிலிருந்து தேர்வாயிருக்கிறார் ஜேசிடி பிரபாகர். அதே போல பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் தற்போது ஆதவ அர்ஜுனா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இதே வில்லிவாக்கம் தொகுதியில் 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் ஜேசிடி பிரபாகர். எனவே சென்னை தான் ஸ்பீக்கர் மற்றும் முக்கியமான பதவியிடங்கள் வருகிறது. ஏற்கனவே அப்பாவு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்திலிருந்து தேர்வானால், தனபால் ராசிபுரம் அவினாசி போன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று வந்தார். முதல் முறையாக சென்னையில் வெற்றி பெற்ற ஒருவர், 1000 விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற ஒருவர் சபாநாயகர் என்ற உச்சபட்ச அதிகாரம் மிக்க பதவிக்கு வருகிறார். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தவறு செய்தால் அவரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம், அவரை எம்எல்ஏவாக இருக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் சபாநாயகர் இருக்கிறது. கடந்த 2016-21 காலகட்டத்தில் தனபால் உத்தரவிட்டு 18 எம்எல்ஏக்களுடைய பதவி பறிபோனது. உச்சநீதிமன்றத்திலும் அந்த தீர்ப்பை ஒன்றும் செய்ய முடியவில்லை, உயர்நீதிமன்றத்திலும் செய்யவில்லை, உச்சநீதிமன்றம். எனவே உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பிற்கு ஜேசிடி பிரபாகர் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவரை நியமித்து ஒரு முக்கியமான ஜார்ஜ் கோட்டையில் குறிப்பாக கோலோச்சக்கூடியவர்களாக ஜோசப் விஜயும் ஜேசிடி பிரபாகர்களும் உருவாகி இருக்கின்றார்கள். திருப்பதி ரமேஷ், நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ இந்த ஸ்டாலினை சந்தித்த பிறகு முதல்வர் விஜய் யாரெல்லாம் சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு முன்பாக ஏற்கனவே சபாநாயகராக ஜெயக்குமார் இங்கு சென்னையை சேர்ந்தவர் தான், ராயபுரம் தொகுதியிலிருந்து வந்தவர், அவர் சபாநாயகராக இங்கே அவையில் இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. இப்போ இந்த சந்திப்புக்கு பிறகாக ஸ்டாலினை சந்தித்த பிறகு, திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பிறகாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்திப்பார் என்ற ஒரு தகவல் இருந்தது. பிரதமர் மோடியையும் அவர் இந்த மாத இறுதியில் சந்திக்க போகிறார் என்ற தகவல் இருந்தது. அது பற்றிய விவரங்கள் என்ன? பிரதமர் மோடியை சந்திப்பது உறுதியாகிவிட்டது. ஏனென்று சொன்னால் புதிதாக முதலமைச்சராக வருபவர்கள் நிச்சயம் டெல்லிக்கு செல்ல வேண்டும். டெல்லியுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு மாநில அரசும் செயல்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் மத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதி, அதே போல மத்திய அரசாங்கம்தான் அதிகாரங்கள் குவிந்து இருக்கின்றன. தற்போது மாநில அரசாங்கங்களுக்கான அதிகாரங்கள் குறிப்பாக பல விஷயங்களில் இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு தான் தேவைப்படுகிறது ஒவ்வொரு சட்டம். மத்திய குறிப்பாக கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. இன்றைக்கு நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வந்தார்கள். மாநில அரசு எவ்வளவோ போராடியும் முடியவில்லை. ஆனால் மத்திய அரசு உதவி செய்தால் அதை ரிலாக்ஸேஷன் செய்ய முடியும். இது போன்ற பல சரத்துகள் மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கதால் மாநில அரசை மத்திய அரசை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. போதிய நிதி வர வேண்டியது இருக்கிறது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை அவர்கள் கேட்டு பெற வேண்டியது இருக்குது. மெட்ரோ ரயிலுக்கான நிதி தேவைப்படுகிறது. தமிழக அரசு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது. மெட்ரோ ரயிலுக்கான தேவை இருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முக்கியமான இடத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கிறது. இதில் மத்தியஸ்தராக மத்திய அரசு செயல்பட வேண்டும். இது போன்ற நதிநீர் பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு ரோல் செய்யக்கூடியவர்களாக மத்திய அரசு இருக்கிறார்கள். குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவரெல்லாம் முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், காங்கிரஸோடு கூட்டணி இருக்கிறது. ராகுல் காந்தியை டெல்லியில் சந்திப்பாரா, சோனியா காந்தி வீட்டில் உணவு அருந்துவாரா என்பன போன்ற விஷயங்களும் இருக்கிறது. இது திமுகவுக்கு மேலும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் கடந்த 20 ஆண்டுகளாக நட்பில் இருந்த திமுக காங்கிரஸ் பிளவுபட்டிருக்கிறது. சோனியா காந்தி இல்லத்திற்கு விஜய் சென்றால் அது மேலும் ஒரு நெருடலை திமுகவுக்கு ஏற்படுத்தும். சோனியா காந்தியை சந்திப்பாரா விஜய் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அமித்ஷாவை சந்திப்பாரா, இந்திய பிரதமரை குறிப்பாக இந்திய குடியரசுத் தலைவரை சந்திப்பாரா, துணை குடியரசுத் தலைவர் ஒரு தமிழராக இருக்கிறார், அவரை சந்திப்பாரா
தமிழக முதலமைச்சர் என்று கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழர் ஒருவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர் என்ற ஒரு முக்கியமான வைஸ் பிரசிடென்ட் என்ற ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறார். வெங்கையா நாயுடுக்கு பிறகு அவர்தான் இருக்கிறார். எனவே இது ஒரு முக்கியமான அரசியல் சாசன பதவி என்றால் அவரையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். இந்திய குடியரசுத் தலைவரையும் புதிய முதலமைச்சர் ஏனென்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாம் கூட டெல்லி சென்றால் பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்டை பார்ப்பார்கள். இது போன்று அவர் செய்வாரா என்பன போன்ற பல வேலைகள் அவருக்கு இருக்கிறது. 52 வயதாகக்கூடிய ஒருவர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார்.